இந்த தியானம் பல்வேறுபட்ட உரையாடல்கள் நம்ம வந்து நிகழ்த்தியிருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு வகுப்பில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து நான் பேசியிருக்கிறேன். பல்வேறுபட்ட விதங்களாக பேசியிருக்கிறேன். மாணவர்கள்ட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு வர்றவங்களுக்கு என்னென்னா, அந்த கருத்துக்களை எப்படியாவது அவங்களுக்குள்ளே செலுத்துறதுக்கு வாய்ப்புகளை பார்த்துருக்குறேன். இதுக்கு அடிப்படையாக எங்கேருந்து எப்படி கிடைக்கப்படுகிறது? இப்போ ஒரு கருத்துக்களை, ஒரு உயர்ந்த செயலை, இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ தியானத்தை பற்றியோ சுவாசத்தை பற்றியோ பேசணும்னா அது ரெஃபரன்ஸ் வந்து இருக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் வந்து மேற்கோள் காட்டணும். இன்றைக்கி உலகத்தில் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதாரம் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு ஆதாரமாக ஒன்று எங்கேயாவது இருக்கா, கொடுங்க போங்க அப்படின்பாங்க. ஆனால் தியானத்துக்குள்ளே சில வடிவங்கள் வெவ்வேறு விஷயமாக இருக்குது. பொதுவாக இப்போ நம்ம பேசுகிற செயல்கள்லாம் சில புத்தகங்களில் போய் நம்ம மேற்கோள் காட்டியோ படித்தோ அதை நம்ம பேசலை. அப்போ எப்படி என் வாழ்க்கையில் நிகழ்கிறது அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் இதை நான் உங்ககிட்ட என்னுடைய நெருக்கமாக பயணிக்கணும்னு நினைக்கிற அத்தனை மாணவர்களுக்கும், பின்னாட்களில் என்னோட பயணிக்க போகிற அத்தனை மாணவர்களுக்கும் இது யூஸாக இருக்கும், இது உபயோகமாக இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். என்னென்னா, நான் தியானத்தை மேற்கொள்கிற காலகட்டத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஃபியூராக உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். நான் ஒரு தியானத்தில் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் இல்லை. நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். அப்போ எனக்கு வகுப்பெடுக்கிறவர் இங்கே இருக்கிற ஆசிரமத்தில் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கூத்தடிக்கிற அந்த குருமார்கள் எனக்கு இல்லை. எனக்கு தியானத்தில் உயர்ந்தவங்க எனக்கு வந்து வகுப்பெடுக்கிறாங்க, எனக்கு வந்து சில விஷயங்களை சொல்லித்தராங்க. இப்போ இந்த இடுப்பு சம்பந்தமாக எப்படி நம்ம போய் அறிய முடியும்? இப்போ பெடரியை வந்து ஆன்மாவாகவும் நெத்தி பொட்டை வந்து அருங்கோணமாக சொல்கிறேன். இதே மாதிரி 2 மூலாதாரம் உடலில் இருக்குது. ஒரு மூலாதாரம் தலைப்பகுதி, இன்னொரு மூலாதாரம் இடுப்பு பகுதி. அப்போ இடுப்பு மையத்தில் வேலை செஞ்சு என்ன பண்ணணும், இங்கிட்டு மின்பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய அந்த ஆண், அந்த உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய அது ரெண்டும் ஒன்றா கனெக்ட் ஆகணும். இடுப்பில் அந்த ஆண் உயிர் நாடியும் என்னுடைய உயிர் நாடியும் அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற நரம்புகள் ஒன்றா கனெக்ட் ஆகணும். இது கனெக்ட் ஆகாத பட்சத்தில் இது மூலாதாரம் கிடையாது. என்னுடைய உயிர் நாடி தனியாக செயல்படும்போது அது போகத்துக்காக, அது சிற்றின்பத்துக்காக பயன்படுத்துகிறதும் இல்லை மலஞ்சலம் கழிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு வாசலாகத்தான் இருக்கும். அதை எப்போ மனிதன் மலஞ்சலம் கழிக்கிற வாசல் இல்லை, அது வந்து ஒரு உயர்ந்த செயல் அப்படின்னா அது மூலாதாரமாக மாறும்போதும் அது உயர்ந்த சக்தியாக மாறும்போது தான் செயல்படுத்த முடியும். அப்போ இடுப்பும் அந்த முன்பக்கம் இருக்கிற அந்த உயிர் நாடியாக இருக்கக்கூடிய செயலும் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குற இடத்த ஒரு நாள் எனக்கு ஏற்படுத்துது. அந்த ஏற்படுத்தும் போது அந்த இடத்த இணைந்த தியானத்திலே ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார்ல, அவர் எமக்கு வந்து சூட்சமங்களில் காற்று வடிவமாக வந்து என்கிட்ட ஒரு அலைவரிசையாக அந்த இடத்த எப்படி, அந்த இடத்த இணையிறது எப்படி, அந்த இடத்த இணைந்தால் என்னென்ன நிகழும், அந்த இடத்த இணைந்தவங்க என்ன நிகழ்த்தியிருக்காங்க, நான் தான் இணைஞ்சேன் அப்படின்னு ஒரு செயல் வந்து உரையாடல் நடக்குது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே எனக்கு பல நாட்கள், பல ஆண்டுகள் தேவைப்படும். அதை இணைக்கிறது சாதாரணமாக இணைக்க முடியாது. இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிற நரம்பும் முன்பகுதியில் இருக்கிற நரம்புன்னு தெரிஞ்சிருச்சு, இது மூலாதாரம்னு தெரிஞ்சிருச்சு, 2 சக்தின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் 2 இணைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காத்திருக்கணும், காலம் நேரம் இதுக்கான பல்வேறுபட்ட சூழல்களில் பொறுத்திருந்து அந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி அதுவே இணையும். நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இணைப்புக்கான தேவையான ஏற்பாடுகளை, எப்படி ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 பேர் தான், ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கல்யாண வீட்டை நீங்கள் நல்லா வெளியில் நின்று கவனிங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் 2 பேர் தான், ஆனால் அவன் 2 பேருக்கு 1000 பேர் வேலை செய்வான். இதுக்கு ஒரு பெரிய ஒரு வடிவமாக எடுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வான். அதே மாதிரி தான் இந்த தியானத்தில் இந்த 2 வடிவத்தை 2 பேர், இந்த 2 இணைஞ்சா மூலாதாரம். ஆனால் அதுக்கு ஆயிரக்கணக்கான ப்ராசஸ்கள் இருக்குது, பணி இருக்குது, காலம் இருக்குது, நேரம் இருக்குது, இடம் இருக்குது. பல்வேறுபட்ட அந்த குருமார்களுடைய உபதேசங்கள், செயல் வடிவமெல்லாம் சூட்சமத்தில் இங்கே இருக்கிற லைவில் இருக்கிற குருமார்கள் எல்லாம் இதெல்லாம் இந்த செக்ஷனுக்குள்ளே வர முடியாது. இந்த ஏரியாவுக்குள்ளே இல்லை அவங்கெல்லாம். அதனால தான் நான் வந்து பல நாள் சொல்கிறது, இந்த சாப்டர்லே கிடையாது அவங்கெல்லாம்.
இந்த செக்ஷனுக்குள்ளே அப்போ எனக்கு விவாதிக்கப்படுகிறது, எனக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. அப்போ இதை அந்த வேலை ப்ராசஸ் நடக்கும்போதே எங்கேயாவது வகுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது, நீ இந்த வகுப்பில் இந்த உரையாடல்களை நான் பேசுனதை நீ பேசு, உன்னுடைய மாணவர்களுக்கும் இது பெரிய நாளைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும், நாளைக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவமாக இருக்குது. அதே போல் தான் அந்த மூலாதாரமாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில் ஒரு மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அடுத்தது உடலில் அங்கே மாற்றம் அடையும் போதே தலை வரைக்கும் ப்ராசஸ் பெரிய தீவிரமாக நடக்கும். நீங்கள் சொல்கிற எல்லா வடிவத்துக்குள்ளேயும் உடலில் பெரிய பருவ மாற்றம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். உடல் ரீதியாகவே பெரிய சேஞ்சஸை நம்ம சந்திக்கலாம். இந்த பிரபஞ்சத்திலே நிறைய அனுபவங்களை, நிறைய காட்சிகள், நிறைய நம்மக்கிட்ட உரையாடுற இந்த சுவாசத்தில் இருக்கிற குரு மாதிரி நிறைய குருவோட அந்த தொடர்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்போ அப்படியே மேலே போகும்போது அதே மாதிரி தான் இதய பகுதியிலையும் ஒரு பெரிய பணிகளை, பெரிய செயல் வடிவம் நிகழ்த்தப்படும். அதற்கப்புறம் இந்த தொண்டைக்குழி, இந்த வாசல்கள், இந்த வழியாகவும் முன்னாடி தலைப்பகுதியில் அவ்வளோ சாமானியமான செயல் வடிவம் கிடையாது. ரொம்ப கடினமான பல ஆண்டுகள் ஆகும். சமயத்தில் இணைய முடியாமல் கூட போயிடலாம். ஏன்னா எனக்கு அது காட்டப்பட்டதோ, எனக்கு அது விவாதிக்கப்பட்டதோ அதுதான். அந்த தலைப்பகுதியும் இந்த பெடரியும் இந்த நடு மையத்தில் தலையோட உச்சிக்குழி இணையிற இடம், அந்த இடமும் இந்த நெற்றி போட்டும் இணையிறது அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது. அது இணையலாம், இணையாமல் போகலாம். அதுதான் உச்சபட்ச ஒரு இது. இப்போ அதுவும் ஒரு வேளை ஒரு இணையறதுக்கான வாய்ப்பு உருவானுச்சுன்னா மேலையும் கீழையும் 2 மூலாதாரமாக உருவெடுக்குது. இப்போ இந்த செயல் வடிவத்தை எல்லாத்தையும் ஒரு உயிர் சக்தியிலிருந்து இதை அனுபவம் பெற்றவங்க எனக்கு அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. நிறைய அறைகளில் நான் தங்கும்போதோ, நிறைய குகைகளில் மலைக்கு போகும்போதோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுடைய அலைவரிசை தான், அவங்க உருவமாக கிடையாது, அந்த அலைவரிசை எனக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு காற்று தான். காற்று ஒரு இடத்துல நிற்காமல் இப்படி ஆடுதுன்னு வச்சுங்களேன். அந்த காற்று நிறைய வார்த்தைகளை உள்ளே இருக்கிற நம்ம தியானத்தில் இப்போ என்ன பணியில் இருக்கோமோ அது எல்லாத்தையும் நமக்கு உணர்த்துது, அது எல்லாத்தையும் சொல்லுது, விவாதிக்குது. அதுதான் என் வாழ்க்கையில் நடந்த மிக பொக்கிஷம், மிக முக்கியமான விஷயம். அப்போ நம்ம தியானம் இந்த மாதிரி உருவம் இல்லாத காற்றுக்கிட்டே இருந்து தான் இந்த தியானத்தை வடிவத்தை நம்மளால் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க தான் நமக்கு வழி நடத்துகிறாங்க. அவங்களுடைய அறிவுரை பேரில் தான் என்னுடைய அத்தனை உரையும் இருக்கிறது. நான் வேறு எந்த ரெஃபரன்ஸும் என்கிட்டேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தேவைப்படலை. நானே ரெஃபரன்ஸ் எடுக்கணுன்னா கூட அந்த ரெஃபரன்ஸுக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாக்கவே படலை. அப்போ என்னுடைய உயிர் சக்தியிலேருந்து என்ன சொல்லப்படுது, அந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, நான் இப்போ பல வகுப்புகள் நடத்திட்டேன். பல வகுப்புகள் ஒரு தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டோம். ஆனால் பெரிய புரட்சியை பண்ண முடியலை. ஆனால் என்னுடைய பெரிய அனுபவம் உள்ளவங்க, என்னுடைய அந்த சுவாசமாக இருக்கக்கூடியவங்க, அவருடைய கருத்துக்கள், அதோடைய அனுபவம், இதெல்லாம் உங்ககிட்ட நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் பேசியிருக்கிறது எல்லாமே ஒரு பெரிய உயிர் சக்தி. அதனால் ஒரு விதையை எடுத்து பூமியில் போடுவாங்கள்ல, அந்த மண்ணில் போட்டால் அந்த விதை முளைச்சி வரும்ல, விதை போட்டுட்டா என்னுடைய விதை முளைச்சி வரும். அந்த மாதிரி எந்த யோகியும் விதையை மண்ணில் போட மாட்டான். ஆகாயத்தில் ரொம்ப மேலே போடாமல் ஆகாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவில் அந்த விதைகளை, அந்த அலைவரிசையை தூவுறது. அந்த அலைவரிசையை தூவுறது என்னென்னா, நான் பேசுகிற ஒவ்வொரு உரையாடல்கள்லையும் அந்த வார்த்தைகள் எல்லாமே அலைவரிசையாக என்ன பண்ணுன்னா உங்கள் காதுகளுக்கு, செவிகளுக்கு போய் உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களால் அந்த உள்ள நல்ல தன்மையில் இல்லை, இந்த காலம் உங்களுக்கு சரியாக இல்லை, கர்ம வினையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேசுகிறத உள்வாங்க முடியலை, அதுக்குள்ளே உங்களால் ட்ராவல் பண்ண போக முடியலை, ஒரு நெருக்கடியில் சந்திக்கிறீங்கன்னா அந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் ஒரு செயல் வடிவம் இருந்து ஒரு ஒரு ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பிடிக்கலாம். சில பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் இங்கே எப்படி செவிகளுக்கு போய் தாக்கி ஒரு வேலை நடக்குதோ அதே மாதிரி ஆகாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இது மிதந்துக்கிட்டே இருக்கும். வான்வெளியில் ரொம்ப ஹைட்டில் கிடையாது, நார்மல் ஹைட்டில் இருக்கும். அப்போ அடுத்த ஜென்ரேஷனாக உங்களுடைய குழந்தையோ உங்கள் பேர குழந்தையோ தவம் செய்யும்போது அவங்களுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் நான் மிதந்துக்கிட்டு இருக்குல்ல, நான் வார்த்தையாக சொல்லி அதெல்லாமே அவங்களுக்குள்ளே அடாப்ட் ஆகும். அப்போ அவங்களுக்குள்ள இந்த தியானத்தை பற்றி ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். இந்த தியானத்தை பற்றி ஒரு எழுதணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் ஏற்படும். இந்த தியானத்துக்குள்ளே சில ரகசியங்கள் அவங்களுக்கு சொல்லணும் போல இருக்கும்.
இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து சுவாசமாக வந்து ஒரு ஃப்ரீக்வன்ஸ் வந்து வேலை செய்யுதுன்னு சொன்னேன்ல, அப்போ அடுத்து எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இருந்த பெரிய தவம் செய்த ஒரு யோகி என்ன பண்ணார்னா, ஆகாயத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருடைய அலைவரிசையை பரப்பி வச்சுருக்கிறார். இந்த தியானத்தோடைய தத்துவங்கள், இந்த தியானத்தோடைய செயல் வடிவங்கள் எல்லா வார்த்தையும் அவர் பரப்பி வச்சுருக்கிறார். இப்போ நான் தவம் செய்கிற ஒரு இடத்துல உட்காரும்போது அவருடைய அலைவரிசை வந்து எனக்கு வருது. அப்போ வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த தியானத்தை பற்றி உயர்ந்த செயல் எல்லாத்தையும் எனக்கு உடலுக்குள்ளே இருக்கிற என்னென்னலாம் அடையணுங்கிறதையும் கற்றுக் கொடுக்குது. அதை மாணவர்கள்ட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குது. அப்போ அது அவருடைய வேலை, அவருடைய பணி இந்த உலகத்தில் யாரையும் உட்கார வச்சு கிளாஸெல்லாம் எடுக்கலை. அவர் என்ன பண்ணிட்டார், இந்த வான்வெளியில் மிகப்பெரிய விதையை விதைச்சி வச்சுட்டு போயிட்டார். இந்த அலைவரிசை அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். 1000 ஆண்டுகள் கூட ஆகும், லட்சம் ஆண்டுகள் கூட ஆகும். அந்த அலைவரிசை மட்டும் இறப்பே இருக்காது. அதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறாங்கள. அது மாதிரி சித்தர்களுடைய அலைவரிசைக்கு மரணமே கிடையாது. சித்தர்களுக்கு மட்டும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மரணம் இல்லைன்னு. அவங்களுடைய அலைவரிசை அந்த ஆறாவுக்கே மரணம் கிடையாது. அந்த ஆறா வந்து அவ்வளோ பெரிய பவரான அந்த சக்தி கொண்டது. அந்த ஆறாவோடைய செயல் வடிவத்திலிருந்து தான் நமக்கு அந்த அலைவரிசையில் கிடைக்கப்படுறதுனால தான் நம்ம இந்த இத்தனை வகுப்புகள் நடத்தினதுக்கும் ஆன்ம விடுதலை நடத்தினதுக்கும் ஒட்டுமொத்தமான பணிக்கு யார் காரணம்னா, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனில் தியானம் செஞ்சு இந்த அலைவரிசையை நிரப்பிட்டு போனவர். இப்போ எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காருன்னா, எனக்கு இந்த அனுபவத்தை கொஞ்சம் பெறும்போது நான் ஒரு அலைவரிசையில் இங்கே இருக்கிற நிறைய மாணவர்களை நான் சந்திக்கிறேன். நான் சொல்லிட்டேன், ஒரு ஏகப்பட்ட மாணவர்களை, ஆண்கள் பெண்களை சந்திச்சிருக்கிறேன். அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நேரடியாக களத்தில் என்னுடைய அலைவரிசையை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது வான்வெளியில் இந்த அலைவரிசை அப்படியே இருக்கும். அப்போ இன்னும் 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் எத்தனை ஆண்டுகள் இருப்பேன்னு தெரியாது. இந்த பாரதம் ஞான மார்க்கமாக மாறும். ஏன்னா தீவிரமான அலைவரிசையை ஆகாயத்தில் தாக்கப்பட்டிருக்கு. ஒரு வகுப்பு 2 வகுப்பு கிடையாது. ஒரு இடத்துக்குள்ளே 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒருத்தர் இருந்து அந்த அலைவரிசையை செலுத்துகிறாருன்னா, அந்த அலைவரிசை பயங்கர தீவிரமாக அது அப்படியே ஆகாயத்துக்குள்ளே அது உலா வரும். அது நாளை மறுநாள் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும்போது எவன்லாம் தியானமாக பேனா பிடிச்சி ஞானத்தை பற்றி எழுத நினைக்கிறானோ அவனுடைய பிரெயின் ஒரு நல்ல தன்மையில் இருக்க பட்சத்தில் அவனால் கிரகிக்க முடியும். இப்போ உங்களால் சில பேரால் என்ன கிரகிக்க முடியலை, நான் சொல்கிற வார்த்தையை உங்களால் உணர முடியலை. நீங்கள் நிறைய பேருக்குள்ளே என்னென்னா ஒரு கனெக்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, உள்ள தன்மைகள், உங்களுக்குள்ள உடல் தன்மைகளில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் இப்படி அமர்ந்திருக்கும்போது உள்தன்மையிலிருந்து அப்படி உள் சார்ந்து அப்படி தியானிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, வெளியில் அந்த ஆகாயத்தில் சொல்லல்கின்ற அந்த அலைவரிசை உள்ள வருது. இதே மாதிரி நான் பேசுகிற அந்த அலைவரிசை நான் பேசுகிற எதையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தியானம் பண்ணும்போது அந்த அலைவரிசையை உள்வாங்கணும். அப்போ உள்வாங்கிறதுக்கு உங்கள் பிரெயின்னு சொல்கிறவங்க அந்த மூளைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நல்ல தன்மைகள் இருந்தால் அது உள்வாங்கப்பட நீங்கள் வளருவீங்க. இதுதான் தியானத்தில் வளர்ச்சி, இதுதான் முன்னேற்றம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நிகழும். ஆனால் நிறைய மாணவர்களால் அந்த உள்வாங்கிறதுக்கான திறன் உள்ள வேலை செய்ய மாட்டேது. மேலோட்டமாகவே இப்படியே உட்காந்து கதை கேட்குறாங்க, இப்படியே உட்காந்து பார்க்குறாங்க, வேறு என்னென்னமோ வந்து கேட்குறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நடந்துருமா, எனக்கு தியானத்தில் இது இருக்குது, இது அப்படி இல்லை. எந்த யோகியையும் இந்த உலகத்தில் ஒரு யோகியை இன்னொரு யோகி பார்க்கறது ரொம்ப கடினம். ஒரு கடவுளை நேரடியாக பார்க்கறது கடினம். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஃபுல்லாகவே அலைவரிசையாக செலுத்திட்டேன். சிவனுங்கிறத தேடி அலைந்தவன் தோற்று போவான்னு சிவபெருமான் என்கிட்ட சொல்லியிருக்கிறார்.